ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜலால். நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா கான்வர்சேஷன், அதாவது பேச்சு. ஒரு ஆளோட நம்ம பேச போகிறோம். பேசும்போது ஆரம்பத்தில் என்ன சொல்லுவோம்? ஹலோ சொல்லுவோம். அவரும் திருப்பி ஹலோ சொல்வார். அது பிறகு ஹவாயூன்னு கேட்போம். அவர் ஃபைனுன்னு சொல்லிட்டு ஹவாயூன்னு திருப்பி கேட்பார். அதுக்கு பிறகு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், என்ன பேசுகிறது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் வொக்காபுலரியும் பார்ப்போம், ப்ரொனன்சியேஷனும் பார்ப்போம். இப்படி 3 விதமாக நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஒரு கான்வர்சேஷன் நம்ம பேசும்போது, இங்கிலீஷ் பீயிங் ஃபாரின் லாங்குவேஜ், நம்ம இப்போ தான் பழகிறதுனால நம்ம ஸ்மால் சென்டென்சஸ் வச்சு தான் பேசணும். ரொம்ப பெரிய சென்டென்ஸை வச்சு பேசக்கூடாது. அதே பிறகு when we meet a stranger, it has to be brief. The conversation has to be short and sweet, very brief. ரொம்ப பேசக்கூடாது. அது பிறகு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம பர்சனல் கொஷின்ஸ்லாம் கேட்கக்கூடாது. அவர் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி கேட்கக்கூடாது. அவர் ஜாபை பற்றியெல்லாம் ரொம்ப கேட்கக்கூடாது. ரொம்ப ஜென்ரலாக இருக்கலாம். யூ கேன் டாக் அபவுட் த வெதர் கண்டிஷன், you can talk about the traffic, you can talk about the bus being late. இதை பற்றி பேசலாம். நம்ம அவர்கிட்ட இன்டிமேட் கொஷின்ஸு, பர்சனல் கொஷின்ஸ்லாம் கேட்கவே கூடாது ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாங்க. அது பிறகு கொஞ்சம் பழகின பிறகு, அவர் நல்லா ஃப்ரெண்ட்லி ஆன பிறகு நம்ம we can talk about his personal matters also. there is no problem. எப்போதுமே கான்வர்சேஷனில் நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது. it should be two-way communication. It should be like they have to ask a question, we should respond to it. அப்படி இருக்கணும். எப்போதுமே நம்ம டாமினேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம டாமினேட் பண்ணணும்னு நினச்சோம்னா கான்வர்சேஷன் முடிஞ்சு போகும். அது பிறகு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம உண்டாக்கணும்னா அவரை பற்றி நம்ம கேட்கணும். அதுக்கு பிறகு நம்ம ரிப்ளை பண்ணணும். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய விஷயங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லலாம். இப்போ அவர் கொஞ்சம் பழகின பிறகு then you can ask about his personal matters. Like what's your son doing, what's your daughter doing, how is your mother, how is your father அப்படிங்கிற பற்றிலாம் கேட்கலாம். how is your brother, sister அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்கலாம். அதுக்கு முன்னால் கேட்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் அதை கேட்கக்கூடாது. அதுக்கு பிறகு நீங்கள் யூ கேன் டாக் அபவுட் his or her job, the conditions in the workplace, அது பிறகு எப்படி கம்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கூட கேட்கலாம். Conversation has to be a two-way traffic. Mostly it should be responsive. அதாவது you should respond to the questions. அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் இந்த பிகினிங். அது பிறகு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன பிறகு அவர் நம்மளை பற்றி கேட்டால் அது பிறகு நம்மளை பற்றி சொல்லணும். இப்படி தான் இருக்கணும் கான்வர்சேஷன். A conversation has to be sharing information. It should be mostly listening and hearing than talking about yourself. அப்படி தான் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஒருத்தர் பார்த்த உடனே என்ன கேட்கலான்றது எல்லாருக்குமே தெரியும். how are you அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவர் ரிப்ளைக்கு ஃபைன், தேங்க்யூ வெரி மச், how are you அப்படின்னு கேட்பார். இல்லாட்டா how are you பதிலாக how are you doing அப்படின்னு கேட்கலாம். அது பிறகு how are you getting on அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கலாம். அது பிறகு வாட் நியூஸ் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ரிப்ளையாக நம்ம என்ன சொல்லலாம்னா நத்திங் மச் அப்படின்னு சொல்லலாம். நாட் பேட் அப்படின்னாங்க. இல்லாட்டா யூஷுவல் ஸ்டஃப், வாட் நியூஸ் அப்படின்னு கேட்டால் யூஷுவல் ரொட்டீன் ஸ்டஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் ரிப்ளை பண்ணலாம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ முக்கியமாக பார்க்க போகணும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு டிப்பிக்கல் கான்வர்சேஷனை பார்ப்போம். இந்த கான்வர்சேஷனில் 2 பேர் மீட் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே how are you அப்படின்லாம் சொல்லி முடித்து கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க. அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஹே how are you அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரிப்ளையாக இவர் சொல்கிறாரு, ஃபைன் தேங்க்யூ, how are you doing அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பிறகு கேட்குறாரு. இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன கேட்குறாருன்னா, ஹை, இட் ஹஸ் பீன் அ while since I saw you last. It has been a while since I saw you last. இதுக்கு என்ன மீனிங்னா, இட் ஹஸ் பீன் அ while, அதாவது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு.
since I saw you last. உங்களை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது பிறகு where were you all this time? நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? where were you all this time? நீ இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க? I guess it must be about 6 months since I saw you last, isn't it? அதாவது I guess நான் நினைக்கிறேன் it must be 6 months since I saw you last. ஒரு 6 மாதம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. isn't it? அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, I was tied up with my computer classes. The computer classes were from 10 to 5. So I hardly got any time to visit my old friends அப்படின்னு சொல்கிறார். I was tied up with my computer classes. நான் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதோடையே இருந்தேன். அது பிறகு the computer classes were between 10 and 5. அதாவது கம்ப்யூட்டர் கிளாஸஸ் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். I hardly got any time to meet my old friends. I hardly got any time. Hardly got any timeங்கிறத யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. I hardly got any time to meet my old friends. என்னுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல. I hardly got any time அப்படின்னு இவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னமும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, I attended 2 interviews. நான் 2 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். I got through in 1. நான் 1ல் செலெக்ஷன் ஆயிடுச்சு. I attended 2 interviews. I got through in 1. But I didn't take it up. I didn't take it up. I didn't take it up. Take it upங்கிறது phrasal verb. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, I attended 2 interviews. I was selected in 1. I got through in 1. But I didn't take it up அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் வந்து why you didn't take it up அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இதை எடுக்கலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறார், so the pay was very low. The pay was very very low, so it was not attractive. The pay வந்து ரொம்ப குறையாக இருந்தது. it was not attractive. அது வந்து அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். அதுக்கு இவர் ரிப்ளையா, ஃபேர் எனஃப். ஸோ ஃபேர் எனஃப் அப்படின்னா சரிதான் அப்படிங்கிறது. ஃபேர் எனஃப் அப்படி நீ சொல்கிற ரீசன் வந்து சரிதான், ஃபேர் எனஃப் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஃபேர் எனஃப். இப்போ என்டையர் கான்வர்சேஷனை ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் பார்ப்போம். பார்க்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், Hey, it has been a while since I saw you. Where were you all this time? I guess it must be about 6 months since I saw you last, isn't it? I guess so. I was tied up with my computer classes. The classes were between 10 and 5. So I hardly got any time to visit my old friends. Further, I attended 2 interviews. I got through in 1, but I didn't take it up. Why? Why you didn't take it up? Because the pay was very low. It was not attractive. Fair enough. You will get a better opportunity. இதுதான் கான்வர்சேஷன். அநேகமாக உங்களுக்கு வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேர் மீட் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க ஹவாயோ ஸ்டேஜெலாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க. அதனால் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உன்னை பார்த்து 6 months ஆயிடுச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் வந்து நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், 2 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன், 1 கிடச்சது, இருந்தாலும் நான் எடுக்கலைங்கிறாரு. அதுக்கு இவர் வந்து ஃபேர் எனஃப் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் கான்வர்சேஷன். இப்போ அடுத்த கான்வர்சேஷன் பார்ப்போம். இந்த கான்வர்சேஷனில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டில் கேட்குறவர் வந்து he was not trying to dominate the conversation. கான்வர்சேஷனில் டாமினேட் பண்ணணுன்ட்டு அவர் நினைக்கல. அது வந்து he was prepared to listen, not to talk too much. He was only prepared to listen. அதாவது அவர் கேட்குறதுக்கு தான் பிரியப்பட்டார், அவர் வந்து ஒரே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பிரியப்படலை. 2வது உள்ளவர் வந்து he was sharing information. அவர் இன்ட்ரெஸ்ட்டை எவோக் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு உள்ளவர் இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கி விட்டுட்டார். அதை வந்து he was only sharing the information. So conversation has to be like one has to listen or one has to share information. அதனால் டாமினேட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து இந்த கான்வர்சேஷன் வில் கீப் கோயிங். அந்த கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 2வது உள்ளவர் அவருடைய டேர்னுக்கு உள்ளவர்கிட்ட கேட்குறாரு. இவர் வந்து
ஏற்கனவே சொல்லிட்டார், அவர் கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணது, இன்டர்வியூ அட்டன் பண்ணது, அப்புறம் ஜாபு கிடைச்சும் வேண்டான்னு சொன்னது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ இவர் இவற்றை கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்குறாரு. இப்படி தான் கான்வர்சேஷன் டெவலப் ஆகும். ஷேரிங் இன்ஃபர்மேஷன். வாட் ஆர் யூ அப் டு? நீ என்ன செய்கிற? வாட் ஆர் யூ அப் டு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு? அவர் கேட்டதுனால சொல்கிறார், டாமினேட் பண்ணலை, கேட்டதுனால சொல்கிறார். ஐ ஆம் பிஸி ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி, இதை காமிச்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி ஐ வில் ஃபினிஷ் இட் இன் 2 days. இன்னும் 2 daysல ஐ வில் ஃபினிஷ் இட். ஹோப்ஃபுல்லி ஐ வில் ஃபினிஷ் இட் இன் 2 days அண்ட் சப்மிட் மை ரிப்போர்ட் டு மை மேனேஜர். 2 நாளில் முடிச்சுட்டு ஐ வில் சப்மிட் மை ரிப்போர்ட் டு மை மேனேஜர். ஒன்லி தென் ஐ கேன் ஹீவ் அ சை ஆஃப் ரிலீஃப். அப்போ தான் நான் மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்டதுனால இவரை பற்றி சொல்கிறாரு. ஐ வாஸ் பிஸி இன் அ ப்ராஜெக்ட். ஹோப்ஃபுல்லி ஐ வில் ஃபினிஷ் இட் இன் 2 days டைம். தென் ஐ வில் சப்மிட் மை ரிப்போர்ட் டு மை மேனேஜர். ஒன்லி தென் ஐ கேன் ஹீவ் அ சை ஆஃப் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் ரிப்போர்ட்டை முடிச்சுட்டு மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் என்னால் மூச்சு விட முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அது பிறகு 2 பேரும் சொல்கிறாங்க, ஓ நவ் இட்ஸ் கெட்டிங் லேட், ஐ மஸ்ட் கெட் கோயிங். ஐ மஸ்ட் கெட் கோயிங். ஐ மஸ்ட் கெட் கோயிங். இட்ஸ் கெட்டிங் லேட், ஐ ஹாவ் டு கோ அப்படிங்கிற மாதிரி. ஐ மஸ்ட் கெட் கோயிங்கிறது ஐ ஹாவ் டு கோங்கிற மாதிரி, இல்லாட்டா ஐ காட் டு கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதுதான் இப்படி தான் கான்வர்சேஷன் நடக்குது. இப்போ இந்த 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமாயிட்டாங்க. அதுக்கு பிறகு கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி விசாரிக்கக்கூடிய தகுதி 2 பேருக்குமே வந்துருச்சு. ஏன்னா நெருக்கமாயிட்டாங்க. இப்போ விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, ஹவுஸ் யுவர் மாம் டூயிங் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் ஷீ இஸ் குவைட் ஃபைன், நல்லா இருக்கிறாங்க. ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஷீ கீப்ஸ் ஹர் செல்ஃப் பிஸி அண்ட் ஆக்குபைட். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் ஷீ கீப்ஸ் ஹர் செல்ஃப் பிஸி அண்ட் ஆக்குபைட். நல்லா பிஸியாகவும் நல்ல வேலையோடையும் இருக்கிறாங்க. ரைட் நவ் ஷீ இஸ் என்கேஜ்ட் இன் டீச்சிங் இங்கிலீஷ் டு ஸ்மால் சில்ட்ரன். இப்போ அவங்க இங்கிலீஷு சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் என்ஜாயிங் வாட் ஷீ இஸ் டூயிங். அவங்க ஷீ இஸ் என்ஜாயிங் இட். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படி டீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் ஓ குட் டு ஹியர். ஓ நல்லா இருக்கு, கேட்குறதுக்கே நல்லா இருக்கு. ஓ குட் டு ஹியர் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ வண்டர் ஒய் ஷீ இஸ் டீச்சிங் டு ஸ்மால் சில்ட்ரன். பட் ஐ வண்டர், நான் நினைக்கிறேன், ஏன் உங்களுக்கு ஸ்மால் சில்ட்ரனுக்கு, எனக்கு ஆச்சரியமாக இருக்கேன், ஏன் ஸ்மால் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. With all her experience as a senior professor in the university just before retirement. Your mom was working as a senior professor in the university before retirement. Why is she teaching to small children? I wonder why. அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க பெரிய பெரிய ப்ரொஃபஸர், பெரிய பதவியிலலாம் இருந்தாங்க, பெரிய ப்ரொஃபஸராக இருந்தவங்க, அவங்க ஏன் ஸ்மால் சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அதுக்கு இவர் சொல்றார், she derives immense satisfaction teaching the children, which she says is different from teaching graduate students and research scholars in the university. அவருக்கு அவ என்ன சொல்கிறாங்க, she derives immense satisfaction, ரொம்ப திருப்தியாக இருக்குது ஸ்மால் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறதுக்கு. which is different from, அது teaching graduate students and research scholars. she was a senior professor இருந்தவங்க, அவங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் கிராஜுவேட்ஸ் டு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷி வாஸ் டீச்சிங் இங்கிலீஷ். நவ் ஷீ இஸ் என்ஜாயிங் டீச்சிங் த ஸ்மால் சில்ட்ரன் அப்படி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஷீ இஸ் கிரேட் அப்படின்னு சொல்கிறாரு. ஷீ இஸ் கிரேட் அப்படின்னு இவர் சொல்கிறார். அது பிறகு கேட்குறாரு, திருப்பி கேட்குறாரு, டோன்ட் கெட் மீ ராங், வாட்ஸ் யுவர் சிஸ்டர் டூயிங். என்னை தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் சிஸ்டர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சிஸ்டர் பற்றி கேட்குறது கொஞ்சம் டெலிகேட் மேட்டர் இல்லையா. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் கெட் மீ ராங், என்னை தப்பாக நினைக்காத, வாட்ஸ் யுவர் சிஸ்டர் டூயிங் அப்படின்னு கேட்குறாரு. டோன்ட் கெட் மீ ராங்கிறத சொல்லி பழகிக்கோங்க. அதாவது என்னை தப்பாக நினைக்காதீங்க, டோன்ட் கெட் மீ ராங். ஷீ ஹாஸ் அ இயர் டு கோ ஃபார் ஹர் டிகிரி. இன்னும் 1 வருஷம் இருக்குது அவர் டிகிரி முடிக்கிறது. ஷீ ஹாஸ் அ இயர் டு கோ ஃபார் ஹர் டிகிரி.
ஷீ இஸ் டூயிங் ப்ரிட்டி வெல் இன் ஹர் ஸ்டடீஸ். என்னுடைய சிஸ்டர் வந்து நல்லா படிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு இவர் கேட்குறாரு, வாட்ஸ் யுவர் பிரதர் டூயிங் நவ டேஸ் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் ரிப்ளை பண்ணுறார், ஹீ இஸ் இன் த ஃபைனல் இயர் இன்ஜினியரிங். நவ் இட்ஸ் த சீசன் ஃபார் கம்பெனிஸ் டு கம் ஃபார் கேம்பஸ் இன்டர்வியூ ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ வந்து கம்பெனிஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பிளேஸ்மெண்ட்டில் போடுறதுக்காண்டி. ஹீ இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் பிளேஸ்ட் இன் அ குட் கம்பெனி. எங்கள் பிரதர் வந்து ஹீ இஸ் லுக்கிங் ஃபார்வர்டுங்கிறத கூட கொஞ்சம் பழகிக்கோங்க. அதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீ இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் அ குட் பிளேஸ்மெண்ட். நல்ல பிளேஸ்மெண்ட் வர்றதுக்கு ஹீ இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இவர் கேட்குறாரு. இவர் ஏற்கனவே அவங்க அம்மாவை பற்றி கேட்டார், அதுக்கப்புறம் சிஸ்டரை பற்றி கேட்டார், பிரதரை பற்றி கேட்டார். இப்படி தான் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் பண்ணி. இப்போ வந்து இவர் கேட்குறாரு, வாட்ஸ் யோர் பிரதர் டூயிங்? உங்கள் பிரதர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்குறாரு. வாட்ஸ் யோர் பிரதர் டூயிங்? அப்போ வந்து இவர் சொல்கிறார், ஹீ ஃபினிஷ் ஹிஸ் டிகிரி லாஸ்ட் இயர் பட் இஸ் yet to get a job. He is yet to get a job. Yet to அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. He finished his degree last year. லாஸ்ட் இயரே முடிச்சிட்டாரு. பட் he is yet to get a job. ஒரு ஜாபு கிடைக்கிறதுக்கு இன்னும் ஆகலை, ஜாபு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இவர் சொல்கிறார், ஐ ஆம் சாரி டு ஹியர் தட். நான் வந்து ஐ ஆம் சாரி டு ஹியர் தட். However, there is nothing to worry. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். He is young and there are a lot of opportunities and I am sure he will get a good job. There are a lot of opportunities. நிறைய இருக்குது, opportunities நிறையா இருக்குது. I am sure he will get a good job. I am sure. Just take it from me. நான் சொல்கிறத கேடு, அவருக்கு நல்ல ஜாபு கிடைச்சிடும். Just take it from me, he will get a good job அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ரெண்டு பேரும் அவங்க பிரதர் சிஸ்டர் அம்மா அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு திஸ் மேன் வெரி ரிலக்டன்ட்லி, அதாவது தயங்கி கேட்குறாரு, ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். கேன் ஐ borrow 100 rupees? உங்கள்கிட்ட 100 rupees வாங்க முடியுமா? ஐ forgot to take my purse. என் பர்ஸை வீட்டிலேருந்து எடுத்து வர மறந்துட்டேன். ஸோ கேன் ஐ borrow 100 rupeesன்னு சொல்கிறார். அதுக்கு இவர் வந்து ஐ எம் அஃப்ரைட் ஐ காண்ட். ஐ எம் அஃப்ரைட்னா பயப்படுறதுக்காக அர்த்தம் இல்லை, நான் வந்து பொலைட்டாக சொல்கிறது, என்னால் முடியாது போல இருக்கே அப்படிங்கிறது தான் ஐ எம் அஃப்ரைட் ஐ காண்ட். ஐ டூ டென்ட் பிரிங் மை பர்ஸ். நானும் பர்ஸை கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறேன். ஹே, ஐ எம் ஜஸ்ட் கிடிங். நான் வந்து ஒன்று ஜோக்கு தான் அடித்தேன். ஐ எம் ஜஸ்ட் கிடிங். டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ த மணி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து அவர் என்ன சொல்கிறார், ஐ எம் அஃப்ரைட் ஐ காண்ட். ஐ எம் அஃப்ரைடுங்கிற பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பயப்படுறது இல்லை, ஐ எம் பொலைட்டாக ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஐ எம் அஃப்ரைட் ஐ காண்ட். அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறார், ஐ எம் ஜஸ்ட் கிடிங். நான் ஒரு ஜோக்கு காமெடி தான் சொன்னேன். ஹியர் இஸ் த மணி, யூ டேக் இட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்கிறார். 100 rupees இஸ் நாட் அ பிக் சம். ஹி ரிக்வயர்ட் இட் பிகாஸ் அவர் வந்து பர்ஸை கொண்டு வரல, இவர் கொடுக்குறார். அதுக்கு இவர் ரிப்ளை சொல்கிறார், குட். ஃபார் அ மூமெண்ட் ஐ தாட் ஐ எம் stranded without money. I am stranded without money. I thought I am stranded without money. நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்து அப்படி ஸ்ட்ராண்டட் ஆயிடுவேன், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேனே அப்படின்னு நினைக்கிறேன். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப். இதெல்லாம் சொல்லி பழகிக்கோங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர். அதுக்கு இவர் சொல்கிறார், டோன்ட் பாதர், தீஸ் திங்ஸ் ஹேப்பன் டு எவ்ரிபடி. டோன்ட் பாதர், இதை மாதிரி எல்லாருக்குமே நடக்கும், மறக்கிறது இயல்பு தான். டோன்ட் பாதர், தீஸ் திங்ஸ் ஹேப்பன் டு எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் திஸ் ஈவினிங்? இந்த ஈவினிங்க்கு உன்னுடைய பிளான்ஸ் என்ன? நத்திங் இன் பர்டிகுலர். ஒய், வாட் டு யூ ஹாவ் இன் மைண்ட் அப்படிங்கிறாரு. வாட் டு யூ ஹாவ் இன் மைண்ட்னா உன் மனசில் என்ன இருக்குது? ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஒய் நாட் வி கோ ஃபார் அ மூவி. ஒரு மூவிக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் ஃபெட் அப் வித் மூவிஸ். எனக்கு மூவிஸ்னாலே ஃபெட்டப்னா வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபெட்டப்புங்கிறத நீங்கள் சொல்லி கேஷுவல் கான்வர்சேஷனில் சொல்லி பழகிக்கோங்க. ஐ எம் ஃபெட் அப் வித் மூவிஸ். ஓகே, வில் மீட் அட் அ குட் ரெஸ்டாரண்ட் ஃபார் டின்னர். ஐ வில் ஆஸ்க் ரமேஷ் டு ஜாயின் அஸ். வில் மீட் அட் அ குட் ரெஸ்டாரண்ட் ஃபார் டின்னர். ஐ வில் ஆஸ்க் ரமேஷ் டு ஜாயின் அஸ். ரமேஷை கூப்பிட்றேன் அவனும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறார். குட் ஐடியா அப்படின்னு சொல்கிறார். மூவி போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு.
குட் ஐடியாங்கிறார். ஜஸ்ட் கால் அப் ரமேஷ் அண்ட் ஃபைண்ட் அவுட் இஃப் யூ வுட் லைக் டு ஜாயின் அஸ். கால் அப் ரமேஷ், கால் அப்புங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்பு. ரமேஷை கூப்பிடு, அவன் ஜாயின் பண்ணுறானா, அவனோட ஜாயின் பண்ணுறானான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. யா, ரமேஷ் இஸ் அக்ரீட் டு ஜாயின் அஸ். ரமேஷ் ஹி ஹஸ் அக்ரீட் டு ஜாயின் அஸ். அவன் வந்து நம்மளோட வர்றதுக்கு சம்மதிச்சுக்கிட்டான். ஸோ வீல் ஆல் மீட் அட் த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ரீசென்ட்லி அட் டி நகர் அட் 7:30 PM. ரைட் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 7:30 PM நம்ம டி நகர் ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். வேர் இஸ் இட் அப்படின்னு கேட்குறாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு இந்த டைரக்ஷன் சொல்கிறாரு. இந்த டைரக்ஷன் சொல்கிறத பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகணும். டைரக்ஷன் சொல்கிறாங்க. when you come on the Mount Road from சேதப்பேட்லேருந்து வரும்போது take a turn to the left at Nandanam signal. Nandanam signal, you take a turn to the left and go on TN road. TN roadல போ. TN road ஒரு imaginary road தான். You go on the TN road for about half a kilometer. Half a kilometer போ. It's right on the left side of the road after a petrol bunk. பெட்ரோல் பங்க்குக்கு பிறகு ரைட் ஆன் த லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்கிறார். இது எதுக்கு நான் இந்த கான்வர்சேஷன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டைரக்ஷன் சொல்கிறதுக்கு பழகணும். யாராவது ஒருத்தவங்க டைரக்ஷன் கேட்குறாங்கன்னா நீங்கள் சொல்லி பழகணும். அதுக்கு தான் இதை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். எஸ், இஸ் தேர் எனி பார்க்கிங் பிளேஸ்? எஸ், த ரெஸ்டாரண்ட் ஹஸ் an allotted parking area. The staff of the restaurant will guide you where to park your vehicle அப்படின்னு சொல்கிறார். ரைட், டன், ஓகே, பண்ணிடலாம். ஓகே, பை ஃபார் நவ். டோன்ட் ஃபர்கெட் டு கம் அட் 7:30 அப்படின்னு சொல்கிறார். டோன்ட் ஃபர்கெட் டு கம் அட் 7:30. ஷோர் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் கான்வர்சேஷன். இப்போ கொஞ்சம் ப்ரொனன்சியேஷனை பார்ப்போம். ஏன்னா சில மிஸ்டேக்ஸு நம்ம சாதாரணமாக தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேக். டேக்னா எடுக்கிறது. டேக். ப்ளீஸ் டேக் அ பென் அண்ட் ரைட் டவுன் வாட் ஐ சே. ப்ளீஸ் டேக் அ பென் அண்ட் ரைட் டவுன் வாட் ஐ சே. இப்போ டேக் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கவனிங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டேக் 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 த பென்ங்கிறாங்க. டேக் இப்போ தமிழ் எழுதும்போது டே இக்குன்னு எழுதுவோம். டே இக். டேக் டேக்குன்னு சொல்கிறாங்க. டேக் இல்லை, டேக். கொஞ்சம் ஐன்னு டேக், ஒரு அழுத்தமாக டேக் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கேட். கேட்னா கேட்டு. ப்ளீஸ் ஓப்பன் த கேட் ஃபார் த கார் டு கம் இன். ஓப்பன் த கேட். கேட். கேட்டுக்கு என்ன சொல்கிறாங்க? கேட். கேட்டுங்கிறாங்க. கே இட் கேட். தமிழில் அப்படித்தானே எழுதுவோம். கே அது பிறகு இட்டுன்னு எழுதுவோம். கேட்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து கேட். கேட். கா கா கேட். டேக். டேக்குங்கிறது டேக் இல்லை, கேட். கா. அது பிறகு கேக். ஈட் த கேக். த கேக் இஸ் வெரி டேஸ்டி. கேக் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்குது. அது கேக்குக்கு வந்து தமிழ் எழுதுவோம் கே இக் கேக். நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. கேக் கேக் கேக்கு வெட்டுங்க, கேக்கு வெட்டுங்க. கேக்கு வெட்டல, கேக். கேக்கை வெட்டுறது கேக். அது மேக். யூ மஸ்ட் மேக் அப் யுவர் மைண்ட். மேக். அதுக்கு என்ன சொன்ன? மேக் அப்படிங்கிறாங்க. மேக். மேக்கப். மேக் அப்படிங்க. மேக் இல்லை, மேக். மேக். அதுக்கப்புறம் ப்ளீஸ் கெட் த மில்க் பேக்கெட். மில்க் பேக்கெட், நாட் பாக்கெட். மில்க் பாக்கெட், ஒரு பால் பாக்கெட் எடுத்து வா அப்படிங்கிறாங்க. பால் பாக்கெட்டில் பேக்கெட். ஸோ பேக்கிங் அண்ட் பேக்கெட். மில்க் பேக்கெட். அதுக்கப்புறம் ரேக்கெட். டென்னிஸ் ரேக்கெட், நாட் ராக்கெட். டென்னிஸ் ரேக்கெட். அப்புறம் பேப்பர். நியூஸ் பேப்பர். பேப்பரில் நியூஸ் பேப்பர் எடுத்துவா. பேப்பர் போடு. பேப்பருங்கிறது தமிழில் சொல். பே இப் பா இர். பேப்பர் இல்லை, பேப்பர். ஐ வரணும். பேப்பர் அப்படியே சொல்லணும். பேப்பர். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ சில காமெடியன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில்
வேணும்னே சொல்கிறாங்களா இல்லாட்டா அவங்க ப்ரொனன்சியேஷனே அப்படி தான் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறது போல் எக்ஸ்கியூஸ் மீங்கிறாங்க. இட் இஸ் நாட் எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ லேட், ட்ரெயின் கேம் லேட் பை 20 minutes. லேட், நாட் லேட். லே இட், லேட் இல்லை, லேட். அப்புறம் percent, he has got 80%, not present. 80% வாங்கியிருக்கான், 80% வாங்கியிருக்கான் அப்படிம்பாங்க. 80% இல்லை, ப்ரெசன்ட்ங்கிறது வேற. பெர்சன்ட், PERCENT, பெர்சன்ட், 80%. அப்புறம் சாரி, யுவர் சாரி இஸ் பியூட்டிஃபுல், உங்கள் சாரி நல்லா அழகாக இருக்கு. சாரி, நாட் சேரி. உங்கள் சேரி நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. சேரி இல்லை, சாரி. அதுக்கப்புறம் இது நியூஸ் ரீடிங் கூட சிலர் தப்பு பண்ணுறாங்க. இது வந்து ஹில்லரி கிளின்டன் அமெரிக்காவில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தவங்க. அவங்க ஒரு ஹில்லரி கிளின்டன் இல்லை, நியூஸில் கூட ஹில்லாரி கிளின்டன் தான் வாசிக்கிறாங்க. ஹில்லரி கிளின்டன். அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப், இட்ஸ் டொனால்ட் ட்ரம்ப், நாட் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப்னு சொல்கிறாங்க, டொனால்டு இல்லை, டொனால்ட் ட்ரம்ப், டொனால்டு. இதுதான் ப்ரொனன்சியேஷன். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் பார்க்கலாம். அதுக்கு பிறகு வொக்காபுலரி பார்ப்போம். காம்ப்ளிகேட்டட்னா அதாவது ஒரு குழப்பமாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டெல்லாம் குழப்பமாக இருக்குது. காம்ப்ளிகேட்டட். சூப்பர்ப்னா ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே, அதுவும் மெட்ராஸில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பருங்கிறாங்க. சூப்பருங்கிற அது ஒரு சைடு இருக்கட்டும், நான் சூப்பர்ப் பி வருது, சூப்பர்ப், நல்லா இருக்கு, சூப்பர்ப். அப்புறம் சூப்பர்ஃபிஷியல்னா வேண்டாப்பில், சூப்பர்ஃபிஷியல். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. இந்த இங்கே போங்க, இந்த ஷாப்புக்கு போங்க, தே ஆர் வெரி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லி. திஸ் ப்ரோக்ராம் இந்த கம்ப்யூட்டர் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாப்புலிஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து மிக்ஸ் கிரைண்டர்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து பாப்புலிஸ்ட் ப்ரோக்ராம், அதாவது பப்ளிக்கை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுக்குறாங்க, பாப்புலிஸ்ட் ப்ரோக்ராம். அது வந்து பாப்புலேஷனுங்கிறது ஜனத்தொகை, அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, பாப்புலிஸ்ட். அப்புறம் மோட்டிவ். வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? உன்னுடைய உள்நோக்கம் என்ன? மோட்டிவ் அப்படிங்கிறது உள்நோக்கம். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களை என்கரேஜ் பண்ணுறது, அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? உங்கள் மோட்டிவ் என்ன? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? மோட்டிவேட்னா ஊக்குவிக்கிறது. ஹீ இஸ் மோட்டிவேட்டட் பை ஹிஸ் ஃபாதர் டு ஒர்க் ஹார்ட். மோட்டிவேஷன், அது வந்து கொஞ்சம் பார்க்கணும், மோட்டிவேட். அதுக்கப்புறம் குவைட்டில் 2 இருக்குது. வந்து குவைட்னா ஹீ இஸ் குவைட் குட், நான் நல்லா இருக்கிறான், ஹீ இஸ் குவைட் குட், QUITE, குவைட் குட். குவைட்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது. இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது குவைட் QUITE. ஹீ இஸ் அ குவைட் பாய், ரொம்ப அமைதியான பையன், ஹீ இஸ் அ குவைட் பாய், QUIET, குவைட். அது பிறகு ஃபிசியாலஜினா நம்ம பாடி சம்மந்தமாக உள்ளது, ஃபிசிக்ஸ் பாடி சம்மந்தமாக உள்ளது வந்து ஃபிசியாலஜி. சைக்காலஜிங்கிறது வந்து மனதத்துவம், சைக்காலஜி. அதுக்கப்புறம் ஃபிசிஷியன்ங்கிறது டாக்டர், ஃபிசிஷியன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் பார்க்கலாம், நிறையா பார்க்கலாம். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதாவது தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்கள் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு ஏதுவாக இருக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்னுடைய வீடியோவை பற்றி உள்ள நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், நீங்களும் பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.